ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்னும் 2 மணி நேரத்திற்குள்ளாகவே நீ சற்றும் எதிர்பாராத ஒரு திருப்பத்தை உன் வாழ்க்கையில் நடத்த போகிறேன். அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் நீ விரும்பினதையெல்லாம் உன் இஷ்டப்படியே சந்தோஷப்படும் வகையில் உன் கைகளில் நீ பெற முடியும். நிச்சயமாக நீ நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு உன் வாழ்க்கை மாறும் என் செல்வமே. அதை நான் தான் மாற்ற போகிறேன். ஏன்னா நீ என்கிட்ட கேட்ட எல்லா விஷயங்களையும் உன் கைகளில் ஒப்படைக்கணும்னு முடிவெடுத்துட்டேன். அதனால் உன் வாழ்வில் எல்லா மங்களங்களும் உண்டாகும்படி நான் செய்ய போகிறேன் என் செல்லமே. உன் கனவுகளை மட்டும் தினமும் நினச்சிக்கிட்டே இருக்காம அதற்காக என்ன வேலை செய்யணுமோ அந்த செயலில் ஈடுபடு. என் அருள் எப்போதும் உனக்கு இருக்கும்போது நிச்சயமாக நல்லதே நடக்கும். அதுவும் நம்பிக்கையோடு முயற்சி செய்பவர்களிடம் இந்த வராகியம்மா நான் வந்து குடியிருப்பேன். உன் வாழ்க்கையில் இனி எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுக்கணும் நான் முடிவெடுத்த பிறகு நீ எதுக்காக கவலைப்படுற? எல்லாத்தையும் சமாளிக்கும் சக்தி உனக்குள்ள இருக்கு. என் அருள் மூலமாக இன்னுமே அது உனக்கு பலப்படும். இந்த வராகி அம்மாவின் அருளால் எல்லா சோதனைகளையும் எதிர்கொள்ளும் ஆற்றலையும் சக்தியையும் தைரியத்தையும் நீ பெற்று இனிமே உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழலாம். நீ வருத்தப்படக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் நான் உனக்கான மகிழ்ச்சியை தயார் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் பலனாக, நீ கவலைப்பட்டதுக்கெல்லாம் முடிவாக உன் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷங்களையும் நான் நிச்சயமாக கொண்டு வந்து தருவேன் என் செல்லமே. பல நாட்கள் இரவு முழுவதும் தூக்கம் இல்லாமல் எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்க, அப்புறம் காலையில் எழுந்திருக்கும் போது சரியாக தூக்கம் இல்லாத காரணத்தால் மன அழுத்தத்தோடையே கண் விழிச்சு எல்லா வேலைகளையும் அரைகுறையாக செஞ்சு முடிச்சுக்கிட்டு என்னடா வாழ்க்கை இதுன்னு சலிச்சுக்கிட்டு மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கையை வாழக்கூடிய உனக்கு தான் இன்றிலிருந்து ஒரு விடிவு காலம் பிறக்க போகுது. இந்த வராகி அம்மாவோட அருளால் உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்சது போலவே நான் மாற்ற போகிறேன். இனிமே உன் வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகும்படி நீங்கள் எல்லாரும் நிம்மதியாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக ஒத்துமையாக வாழ போகிறீங்க. நீ என்கிட்ட கேட்ட வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைப்பதற்கு ஏற்றார் போல உனக்கான வாய்ப்பை உன் கைகளில் கொடுக்க போகிறேன். நான் உனக்காக பெரிய பெரிய திட்டங்களை போட்டு வச்சிருக்கேன். அதற்கான வாய்ப்புகளையும் நானே உனக்கு உருவாக்கி கொடுக்குறேன். உனக்கு கிடைச்ச வாய்ப்புகளை மட்டும் நீ சரியாக பயன்படுத்தினா போதும். உன் வாழ்க்கையவே நீ ஜெயிச்சிடலாம் என் செல்லமே. எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த வராகி அம்மா யாருடைய உருவத்திலாவது வந்து உன்னை காப்பாற்றிக்கிட்டு தான் இருக்கேன். அப்படி இருக்கும்போது நீ கவலைப்படவே கூடாது. உன் வீட்டில் மகிழ்ச்சி பெருகும்படியும் சந்தோஷம் ததும்பும்படியும் எல்லா விஷயங்களையும் நீ நினச்சதை விட சிறப்பாகவே செய்ய போகிறேன். உன்னை வேணாம்னு விட்டுட்டு போன உறவு மீண்டும் உன்னை தேடி வர தயாராக காத்துக்கிட்டு இருக்கு. தயங்காமல் ஏற்றுக்கோ. உன்னை நினச்சி கண்ணீர் விட்டு தான் செஞ்ச தவறை உணர்ந்த அந்த மனிதர்கள் தன்னுடைய கெட்ட பழக்க வழக்கத்திலும் தீய புத்திகளிலிருந்தும் விடுபட்டு உன்னை நோக்கி வந்து உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன் காலடியிலேயே விழுந்து கிடக்கும்படி இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையை மீண்டும் அழகானதாக ஆக்க போகிறேன். நல்ல உள்ளங்கள் கொண்ட உன்னுடைய மனசுக்கு, நல்ல எண்ணம் கொண்ட உன்னுடைய மனசுக்கு இனிமேலும் எதுவுமே தவறாக நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன் என் செல்லமே. இதுவரைக்கும் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக சின்ன சின்ன தவறுகளும் பிழைகளும் உன் வாழ்க்கையில் நடந்துருச்சு. தவறு செஞ்சவங்களும் தப்பு செஞ்சவங்களும் அன்னை மன்னிப்பு கேட்டு வந்து நிற்கும்போது மன்னிச்சு அதை ஏற்றுக்கிறது தான் சரியாக இருக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை நீ தெளிவுபடுத்திக்கணும். தவறு செஞ்சுட்டு திருந்தி உன்னை தேடி வர்றவங்க நிஜமாவே மனசார தன் தவறை உணர்ந்திருக்காங்களா, அல்லது வார்த்தைகளில் மட்டும்தான் தன் தவறை உணர்ந்து பேசுகிறாங்களான்றத நீ புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா அவங்கள உன் கூட சேர்த்துக்கோ. எப்போவுமே
உன்னுடைய வேலைகள்லையும் நீ செய்கிற தொழிலையும் முழு கவனத்தோட செயல்பட முடியலையே நினச்சி நீ கவலைப்படாத. உனக்கு கவன சிதறல் நிறைய இருக்கிறதுனால தானே நிறைய தப்பும் நடக்குது. எல்லா தப்பு தவறு கவன சிதறல்களிலிருந்தும் உன்னை விடுவிச்சு உன்னுடைய வாழ்க்கையில இன்னும் நீ மேம்படும்படி எல்லா விஷயங்களையும் சரியாக நடத்துறதுக்கு நான் வந்துட்டேன். இந்த வராகியம்மா நீ ரொம்ப நாளாக கேட்ட விஷயத்த இன்னும் 2 மணி நேரத்துக்குள்ள உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீயே ஆச்சரியப்பட்டு மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் ஒரு அதிசயத்தையும் உனக்காக நான் நிகழ்த்துவேன் என் செல்லமே. இப்போது உன் மனசில் எதுக்காக நீ இவ்வளவு குழப்பம் அடைகிற, எதை நினச்சி பயந்து நடுங்குறன்னு எனக்கே புரியலை. உண்மையிலேயே நான் உனக்காக எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி முடிச்சிடுறேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன் தானே. இதுவரைக்கும் நீ பல முறை ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் நினச்சி ஆசைப்பட்டு நடக்காம ஏமாந்து போயிருக்கலாம். ஆனால் இந்த முறை நீ பயப்படவே தேவையில்லை. ஏன்னா இன்னும் சரியாக 2 மணி நேரத்தில் நீ சற்றும் எதிர்பாராத வகையில் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயத்தை நான் நடத்தி கொடுக்கணும்னு முடிவு எடுத்துட்டேன் என் செல்லமே. நீ எப்போதுமே நல்லதே நடக்கும்னு நம்பு. ஏன்னா எல்லாத்தையும் உனக்காக தான் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். இதில் எந்த சந்தேகமுமே உனக்கு வேண்டாம். எதிர்மறையான எண்ணமோ நடக்காமல் போயிடுமோன்ற கவலையோ பயமோ இல்லாமல் என்ன நடக்குதோ அதை அப்படியே ஏற்றுக்கக்கூடிய மனசோட இரு. இது உன் வாழ்க்கையில் உயர்வுக்கான காலம். நீ என்கிட்ட கேட்ட முக்கியமான விஷயங்களை எல்லாம் இப்போது உனக்கு வரமாக உன் வாழ்க்கையிலேயே கொடுக்க போகிறேன். நீ மகிழ்ச்சியாக முயற்சி செய்யும்போது எல்லா விஷயங்கள்லையும் நன்மைகளே நடக்கும். லக்ஷ்மி கடாட்சமும் உனக்கு உண்டாகும் என் செல்லமே. நீ எப்போவுமே வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துல இருக்கணுங்கிறத முடிவாக வச்சுக்கோ. சில பேர் பண்ணின சூழ்ச்சியாலும் சில பேர் விரிச்ச வலையிலையும் மாட்டிக்கிட்டு இப்போது நீ கஷ்டப்பட்டு கவலைப்படும்படியான சூழ்நிலை உண்டாயிடுச்சுதான். ஆனால் இப்போ கூட அவங்க கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் நீ வாழவே கூடாதுன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு உனக்கு எதிராக பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட கெட்ட மனிதர்களுக்கு சரியான பாடத்தை புகட்டுறதுக்கான நேரம் வந்துருச்சு. உன் கண்ணீரை தொடச்சிக்கிட்டு கவலைகளை ஓரமாக தூக்கி போட்டுட்டு அமைதியாக இரு. நீ வடிக்கிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையில் நிச்சயமாக பதில் சொல்லுவேன். உன் வாழ்க்கையை சீரழிக்கணும், நீ நல்லா வாழக்கூடாதுன்ற நினைப்போட உனக்கு எதிராக சூழ்ச்சி செஞ்சுக்கிட்டு இருக்க மனிதர்களுக்கெல்லாம் நான் தகுந்த பதிலடி கொடுப்பேன்னு சொல்லிட்டேன் தானே. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு பயந்து பயந்து வாழ வேணாம். இந்த வராகியம்மா உனக்காக எதுவுமே செய்யலைன்னு நினச்சி நீ வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்ததுக்கெல்லாம் இப்போது ஒரு முடிவு கட்ட வந்துட்டேன். உன் பக்கத்தில் எந்த ஆபத்தும் பிரச்சனையும் நெருங்காம நானே உன்னை பாதுகாக்கிறேன் செல்லமே. உன்னை யார் நேசித்தாலும் யார் வெறுத்தாலும் எப்போதுமே நீ நீயாக இரு. உன் வாழ்க்கையில் என்ன வேணாலும் மாறலாம், எப்படி வேணாலும் மாறலாம். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நீ நீயாக இருந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். இப்போ நீ கவலைப்படாத. துன்பத்தில் இருக்கும் உனக்கு நீ கனவுல கூட காணாத அளவுக்கு இன்பத்தை அள்ளித்தர இந்த வராகியம்மா நான் வந்துட்டேன். இனிமே உன்னுடைய கவலைகளை எல்லாம் கண்காணாத தூரத்திற்கு துரத்தி அனுப்ப போகிறேன். யாருமே இல்லாமல் தனியாக நிற்கதியாக நிற்கிறோமே நினச்சி கலங்காத. உன்னை தூக்கி எறிஞ்சாலும் நீ துவண்டு போகக்கூடாது. உன்னை ஒதுக்கி வச்சாலும் நீ ஒடுங்கி போகக்கூடாது. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கேன். அதன் மூலமாக எல்லா அற்புதங்களும் நல்ல விஷயங்களும் நன்மைகளும் உன் வாழ்க்கையில் நடக்கும்னு தைரியமாக இரு. இந்த பூமியில் எதுவுமே நிரந்தரம் இல்லை. காரணம் இல்லாமல் எதுவும் நடக்கவும் செய்யாது. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏற்ற தாழ்வுகளுக்கும் இன்ப துன்பங்களுக்கும் ஒரு முடிவு கட்டுறதுக்காக இந்த வராகியம்மா நான் வந்துட்டேன். இனி எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உன் மனசில் இருக்க கஷ்டங்களை போக்கி எல்லாத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுத்துட்றேன். இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கிறதுல பல விஷயங்கள்
என்னுடைய மாய விளையாட்டு தாங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச எல்லா அனுபவங்களையும் பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக வாழ்க்கையில் எதையாவது செய்ய முடியுமான்னு யோசி. இந்த வராகியம்மா உனக்கான வாழ்க்கையை நீ நினச்சதை விட சிறப்பாக வாழ வைக்கணும்னு முடிவெடுத்திருக்கேன். அப்படி இருக்கும்போது எத்தனை கஷ்டம் வந்தாலும் நீ கவலைப்பட வேணாம். உனக்கு துணையாக நான் இருந்து எல்லார் முன்னாலையும் உன்னை சிறப்பாக வாழ வைப்பேன். இப்போதைக்கு நான் சொல்கிறத நீ நம்புறியோ இல்லையோ, கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாக நடந்த பிறகு நிச்சயமாக நீ எனக்கு நன்றி சொல்லத்தான் போகணும். அது மட்டும் அல்ல, உனக்கு இந்த உலகத்தை பற்றி விவரம் தெரிஞ்சதும் இந்த உலகத்தில் முன்னேறதுக்கான வாய்ப்புகளை பற்றி தெரிஞ்சதும் கொஞ்சம்தான். ஆனால் என்ன செஞ்சால் உன் வாழ்க்கை எப்படி மாறும், என்ன செஞ்சு நீ வாழ்க்கையில் உயர முடியும்னு உன்னை விட எல்லா திட்டங்களையும் சரியாக போடக்கூடிய சரியாக செயல்படுத்தக்கூடிய இந்த வராகியம்மா எனக்கு தெரியும். இனிமேதான் உனக்கு அற்புதமான வாய்ப்புகளை அழகாக கொடுக்க போகிறேன். உன்னை புரிஞ்சுக்காத மனிதர்களிடத்துல நீ யாருக்கும் விளக்கம் சொல்லி புரிய வைக்கிறத விட அவங்க என்ன வேணா புரிஞ்சுக்கட்டும்னு அவங்க விருப்பப்படியை விட்டுட்டு மௌனமாக உன்னுடைய வேலைகளை பார்ப்பதுதான் சரியாக இருக்கும். தவறான புரிதல் இருக்கும் இடத்துல நீ என்னதான் விளக்கம் சொன்னாலும் அது ஒன்றுத்துக்கும் பயன்படாதுங்கிறத புரிஞ்சுக்கோ. இந்த வராகியம்மா என்னுடைய ஆசீர்வாதத்தோட நீ உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்றதுக்கேற்ற நேரம் வந்துருச்சு. இனிமே எதுவுமே நீ நினச்சது போல தப்பாக நடக்காது. இத்தனை நாட்களாக நீ என்கிட்ட கேட்ட விஷயத்தை தான் இப்போது இன்னும் 2 மணி நேரத்தில் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பதற்காக இந்த வராகியம்மா வந்திருக்கேன். 1000 சோதனைகள் உன் வாழ்க்கையில் இருந்தாலும் அவ்வப்போது நீ சந்தோஷப்படும்படியாக மன நிம்மதி அடையும்படியாக அழகழகான ஆச்சரியங்களையும் உன் வாழ்க்கையில் கொடுத்துக்கிட்டு தானே இருக்கேன். இப்போது அந்த சந்தோஷங்களை நிரந்தரமாக உன் வாழ்நாள் முழுவதும் கொடுக்க போகிறேன்.